ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லி இரட்டை சின்னத்தில் பிரச்சனை இருக்கு, அதனால இந்திய தேர்தல் ஆணையம் நீங்க அதை விசாரிங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க. இவருக்கு பொறுக்கலை. ஒன்று என்ன சொல்றாரு, இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை, விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லைன்றாரு. அவங்க ரெண்டு பேருமே மனு போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்திய தேர்தல் மனு போடுது. என்ன மனு அவங்க போடுறாங்க, உயர் நீதிமன்றத்திற்கு இருக்கின்ற அதிகாரங்களும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இருக்குது, நிகரான அதிகாரம் அதுக்கு இருக்குது என்று இந்திய அரசியல் சட்டத்தில் படி இருக்கிறது என்று அவங்க மனு போட்டாங்க. அதை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு பழனிசாமி மனு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போதான் முத மேலே வந்திருக்கிறேன். இன்னி இந்த வழக்கு இருக்கலாம் 6 வழக்கு, சிவில் வழக்கு ஒன்றுன்னா வரும். ஏன் சட்டத்தை திருத்தினீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன் திருத்தினீங்க, நீங்கள் மட்டுமே பொதுச் செயலாளரும் உங்க கூட இருக்கிற மட்டுமே பொதுச் செயலாளர் இருக்கணும் சட்டத்தை. அதில் பல வகைகளில் அது சொல்லக்கூடாது, என்ன தீர்ப்பு வரும்னு சொல்லி அதையும் சொல்லிட்டாரு எழுதிலிங்க. ஆக இனிமேல் இந்த இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாகத்தான் புரட்சி தலைவர் உருவாக்கினார்கள். அந்த நிலைமை இனி வரலாறு வந்துட்டு உறுதியாக வரும். நாளை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு இல்லை, ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பிற்கு ஒரு தொண்டன் வந்து உட்காருகின்ற காலம் வெகு தூரத்தில் உறுதியாக வரும். அதற்காக நம்ம இப்போ போராடிக்கிட்டு இருக்கோம். கீழே இருக்கின்ற தொண்டர்கள் நீங்கள் இங்கு மேடைக்கு வந்து உட்கார்கின்ற சூழ்நிலை உருவாக வேண்டும். நாங்களும் பல வகைகளை பார்த்துட்டோம். கழகத்தினுடைய சட்ட விதி புரட்சி தலைவர் உருவாக்கிய விதியை காப்பாற்றிய புரட்சி தலைவர் அம்மாவுடைய வரலாறு மீண்டும் நம்ம இயக்கத்திற்கு வந்து சேர வேண்டும் என்றுதான் இன்றைக்கு நாம் இந்த 3 ஆண்டு காலமாக இந்த புதிய பரிணாமத்தின் மூலமாக இந்த தர்மியத்தை நடத்தி கொண்டிருக்கணும் என்பதையும் 3 ஆண்டு காலமாக எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. தலைமைகள் நிர்வாகிகள் மாவட்டங்களை சேர்ந்த ரொம்ப அப்புறாணிக, எந்தவித பதவி பட்டங்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர்கள் பெரும்பகுதியானவர்கள், 195% பேர். அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த இயக்கத்தை ஆங்காங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற நிலை இருக்கிறது. இன்றைக்கு உறுதியாக சொல்லுகிறேன், நல்ல காலம் நம்மளுக்கு வரும். புரட்சி தலைவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. 50 ஆண்டு காலம் அந்த இருவரும் தலைவர்களும் தன் உயிரை குடித்து காப்பாற்றிய கட்சி. புரட்சி தலைவருடைய பாடி பில்டருக்கு 100 வயசுக்கு இருந்திருப்பாரு. ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச அந்த அழுத்தம் அவரை இடையில் அவரை நாம் பறி கொடுத்தோம். மாண்புமிகு அம்மா அவர்களும் அவருடைய ஆரோக்கியமான வாழ்வு எங்களுக்கெல்லாம் தெரியும். எடுத்து கிளாஸ் எடுத்து தண்ணி குடிக்கிறதில்ல ஒரு ஸ்டைலு, பேனா எடுத்து எழுதுறதில்ல. ஒரு பக்கத்துக்கு வந்து அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் 4-5 பேர் சேர்ந்து ஒரு லெட்டர் அடிச்சு வந்தாங்கன்னா அதில் 15-20 பிள்ளையை திருத்துவாங்க. புல் ஸ்டாம்ப் சமா இஸ்ஸு தட்டு வாசு பூராத்தையும் திருத்தி தான் கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு நுண்ணறிவு மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு. அதனால அம்மாவோட 22 வருட காலம் நேரடியாக அம்மாவுடைய கவனத்திலே பணியாற்றி கொண்ட வாய்ப்பை என் வாழ்நாளில் பெற்ற பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அந்த அளவுக்கு மாண்புமிகு அம்மா இந்த இயக்கத்திற்கு பல்வேறு நிலையில் சோதனையில் அவருக்கு வந்து அழுத்தம் அவர்களையும் நாம் இடையில் நாம் இழக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய சூழல் ஏற்பட்டது. அம்மாவுடைய ஒரே கனவு சட்டமன்றத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்தார்களே, நெகிழ்ச்சியோடு சொன்னார்கள். எங்களுக்கெல்லாம் கண் கலங்கிருச்சு அந்த நேரத்தில். எனக்கு பின்னாலும் பல நூற்றாண்டுகள் கழகம்தான் ஆட்சி செய்யும் என்ற நிலை உருவாகும் என்று மாண்புமிகு அம்மா அவர் சொன்னார்களே, இன்றைக்கு அந்த நிலை இல்லை. அந்த நிலை மீண்டும் மலர்வதற்குத்தான் நாமெல்லாம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை மட்டும் நான் நினைவிலே கொண்டு, தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற தலைமை கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், பல நிலைகளில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நல்ல நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இனி வரும் காலங்கள் தேர்தல் காலங்கள். இந்த தேர்தல் காலங்களில் நாம் உறுதியாக நின்று மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்திலே நிறுவிட வேண்டும் என்று வைராக்கிய உணர்வோடு நாம் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி உறுதியாக அந்த முயற்சியில் நாம் வெற்றியும் பெறுவோம் என்ற நிலை நமக்கு வந்து சேரும் என்பதையும், அதற்கு காலம் கணிந்து கொண்டிருக்கிறது.
சில ரகசியங்கள் அதில் இருக்கிறது. அனைவருக்கும் அதை இப்பொழுது பகிர வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இல்லை. உறுதியாக நாம் வெற்றி பெறும் என்று சொல்லி வருகை வந்து அனைவருக்கும்